அங்கோடு 620 இல்லாம காசு எனக்கு கூட கூட ஆரண்டாலும் 620 650 650 650 650 650 650 ஒரே போடு 10 கிலோ வருமா? என்ன விலையான இது? 600 2000 வடங்க மீன். விக்ரம். கொண்டா கொண்டா. எது கொண்ட போறீங்க? 1500 அப்படி 1500 1500 1500 1500 அனந்த் விலாக் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். முந்தைய தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் இந்த வடமராட்சி கிழக்குன்னு சொல்லிக்கணும் குடத்திணை பகுதிக்கு தான் வந்திருக்கோம். அது ஏன் வந்திருக்கோம்னு சொன்னால் இந்த குடத்திணை பகுதியில் மீன்கள் என்ன மாதிரி என்ன விலையில் விற்கணும், ஸோ கரவலை மற்றும் இந்த பெருந்தொழில்களில் ஈடுபடுற மீனவர்களுடைய மீன்களை நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த மீன்கள் என்னென்ன விலைக்கு போகுது, இங்கேருந்து எடுத்து கொண்டு போய் இந்த வேறு இடங்களில் என்ன விலைக்கு விற்கணும், ஸோ மீன் தன்மைகள் அது என்னென்ன மீன் வருது, இது வந்து பெருங்கடல்னு சொல்கிறது. ஸோ கடலுக்கு போயிட்டு வந்து வர்ற காட்சியும் இந்த மீன் கூடப்படுற மீன்கள் என்ன விலைக்கு போகுது என்ற சம்மந்தமாக தான் நாங்கள் காட்ட போகிறோம். ஸோ அனந்த் விலாக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் அனந்த் விலாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் வந்து குடத்திணையிலேருந்து குடத்திணை கடற்கரைக்கு வர பகுதி. இப்படி எஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். முந்தி வந்து இப்படி ரோட் மண் தான் இருந்த ஃபுல்லாக இதெல்லாம் ரோட் போட்டிருக்கீங்க இந்த கடத்தொழில் சங்கத்தால் சேர்ந்து. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேவி கேம்ப் இருக்குது, பாதுகாப்புக்கு ஒரு நேவி கேம்பும் இருக்குது. அப்படி இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வாடிகள், அது இந்த வாடிகள்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ தங்களுடைய தொழில்களுடைய பொருட்களை வைத்தெடுக்கிறதுக்கு தங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் வந்து போட்டுக்கொள்வது, தங்களுடைய கடற்தொழில் பொருட்களை அது மீன்பிடி உபகரணங்களை பாதுகாக்கிறதுக்காக போடுறது தான் இந்த வாடிகள். கடற்கரையில் வந்து கூடுதலாக எல்லா இடத்துலையுமே இருக்கிறது பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இருக்குது. இன்னும் போட்டுகள் படகுகள் வந்து தொழில் முடித்து கடற்கரைக்கு இன்னும் வரையில்லை. ஸோ இனித்தான் வரங்க. 1-2 போட் வந்திருக்கு. ஸோ வந்த போட்டுகளை தொழில்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கட்டுமரம் தொழில் அப்படிங்கால ஒரு போட் வந்திருக்குது. ஸோ அப்படி அங்கே ஆக்கள் கொஞ்சம் பார்த்து கொண்டு இருக்கணும். அந்த போட்டில் வர ஆக்களை கரையை இழுத்து இந்த மீன்களை எடுத்துக்கொண்டு சந்தையில் விற்கிறதுக்குமான மற்ற கரவலை உண்டு அந்த கடலில் போட்டு கொண்டு இருக்கணும். ஸோ அதையும் நான் காட்டுறேன். இப்படி பார்த்திங்கன்னா கடற்கரையில் எவ்வளோ இந்த குப்பைகள் வந்து அடைஞ்சிருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட க்ளீன் ஸ்ரீலங்கான்ற இந்த வேலை திட்டத்துக்குள்ள இப்போ கிட்டல இந்த க்ளீன் பண்ணி துப்புரவாக்கினேன். இருந்தாலும் பாருங்க அந்த கடலில் அனைவரையும் கடல் அடிக்கி கடலில் எந்த எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி இருக்கும். இப்போ 2 பேர் அந்த கட்டுமரத்துலேருந்து வந்து வலையை தெரிச்சு கொண்டு வைக்கணும். இந்த வலையில் இருந்து பாருங்க இருக்க அங்கால எப்படி இருந்துச்சு நண்டு இருக்குது. இது வந்து டப்பி நண்டுன்னு சொல்கிறது உயிரோடு தான் இருக்குதா. இன்னொரு போட்டு இப்போ தான் நண்டு
தொழிலை வந்து கரைக்கு வந்து வரங்க வேலை திரிச்சு கொண்டு வைக்கணும். இந்த வேலையில் இருக்கிற நண்டு வந்து கங்கு நண்டு தெரியும். கடற்கரை அதாவது வந்து கரை வேலை இழுக்கிறேன்னு சொல்லி தெரியும். கரையிலிருந்து இந்த வேலையை இழுத்து மீன்களை பிடிப்பினா கரை வேலைன்னு சொல்லி. இங்கால வந்து பார்த்திங்கன்னா கட்கோலம், மணக்காடு, குடத்தினை இங்கால அப்படியே கிழக்கு பகுதியில் வந்து இந்த கரைவலை தொழில் இருக்குது. கரைவலை தொழிலில் ஈடுபடுற மக்களும் நிறைய அந்த கரைவலையை நம்பி இருக்கிறார்கள். ஸோ அந்த வேலை இது குடத்தினையில் வந்து கரைவலை இழைக்கணும் பாருங்க. இந்த இதில் வேலை கிட்ட வந்து நான் ஏழுமண்டாக கிட்ட கூட்டி கொண்டே காட்டுறேன். இப்போ வந்து இல்லை பார்த்து கொண்டிருக்கணும் தொழிலுக்கு போன தொழிலாளர்களை பார்த்து கொண்டிருக்கணும். நாங்கள் வேலைக்கு வந்தபடியே இன்னும் போட்டில் வந்து சேரையில். ஸோ இனி இப்போ தான் ஒவ்வொரு போட்டாக வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா கனவை வேலைக்கு போய் வந்திருக்கணும். ஸோ பாருங்கள் வேலையில் கனவாயை பிடிச்சிருக்கணும் அப்படின்னு கலெக்டர் கனவாயை அந்த கனவாயை காட்டுங்கோ. ரைட் இந்த பார்த்தீங்களா காலை எத்தனை மணிக்கு நான் போனீங்க தொழிலுக்கு? 5 மணிக்கு. 6க்கு போகும் நல்லா சாய்ச்சா ஒரு கதை. இப்போ இது என்ன கனவா வேலை? இந்த வேலைக்கு என்ன பேர் சொல்கிறது? இது கனவா வேலை. இப்போ சீராகி இப்போ இதுதான் தொழில் நடந்து கொண்டிருக்கு. என்ன உங்களுக்கு கனவேண்டிய பட்டிருக்கோ? இன்றைக்கு எங்களுக்கு ஒரு 8 கிலோ கனவாய் கிட்ட 8 கிலோ கனவாய் கிட்ட வரும். என்ன இது ஓட்டு கனவாயோ ஊசி கனவாயோ? ஓட்டு கனவை. ஓகே. என்ன விலை போகும்ண்ணா இது சந்தையில் ஒரு கிலோ கனவை? 1 கிலோ கனவா வந்து இங்கே 950 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 950 ரூபாய்க்கு எடுக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இதுன்ற விலை கூடத்தான் கொண்டு எடுக்கிற விலை வந்து எங்களுக்கு எந்த விலைக்கு தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் நேரடியாக கொண்டு சந்தையில் விற்கலாதோ? நாங்கள் நேரடியாக கொண்டு கொம்பனிகளில் கொடுக்கலாம். யாழ்ப்பாணங்களில் இது கேட்ட இடங்கள் இருக்குது. ஆனால் அவ்வளோ நாங்கள் தொழிற்செய்துட்டு தூரம் பண்ணுறதால நாங்கள் கொண்டு போயிடலாம். அதானே விடிய காலையில் எத்தனை மணிக்கு போவீங்க தொழிலுக்கு? இது வந்து என்னன்னு சொன்னால் பின்னேரம் காட்டுறது வேலை. பின்னேரம் காட்டுறது வேலையை கட்டி போட்டு இரவு அப்படி விட்டு விடிய நேரத்துக்கு எடுக்கிறோம். ஓகே. அப்படின்னு சொன்னால் முதல் நாள் பின்னேரம் எத்தனை மணி போல் போவீங்க தொழிலுக்கு? முதல் நாள் பின்னேரம் வந்து நாங்கள் 4 மணி 4:30 கட்டுவோம் வேலை. ஓகே. கடலில் கொண்டே கட்டுவீங்க? ஓகே. என்ன போட்டில் போகிறதா இல்லாட்டி தெற்பத்திலையா தொழில் செய்றீங்க? இது நாங்கள் தெற்பத்திலாம் போகிறது. போட்டில் விலை கூட்டினா போட்டில் கொண்டு வரலாம். எங்களுக்கு விலை குறைவுன்றோடைய நாங்கள் தெற்பங்களில் போகிறோம். ஓகே. எத்தனை விலை இருக்குது இதில்? இதில் 5 விலை இருக்குது. 5 விலை இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கரையிலிருந்து போய் அப்படி கரை வேலை விட்டு கொண்டு வைக்கணும். கரை வேலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையில் நாங்கள் மீன்கள் தெரிக்கிறோம் கொண்டு வந்து அங்கால அப்படியே ஒரு பக்கமாக தங்கட வாடியில் கிட்ட நின்று தங்கட தொழில்களை மீனை தெரிச்சு கொண்டு மீனை தெரிக்கணும்னு சொன்னால் அந்த வேலையிலேருந்து மீனை வெளியில் எடுத்து சந்தைக்கு விற்பனை கொண்டு வரக்கு போது மீன் தெரிக்கிறேன்னு சொல்லிவினோம். ஸோ இப்போ பாருங்க அந்த சூரியன் எவ்வளோ அழகாக அப்படியே சூரியன் உதிக்குது பாருங்கள். அந்த சூரியன் உதிக்கிற அந்த நிழல் வந்து கடலில் விளைவில் ஒரு வடிவாக இருக்குது. அது அந்த நிழலுக்கு நேராக கரவேலை செய்து கொண்டிருக்கணும் பாருங்க. கரவேலை தொழில் கடற்கரையில் 2 பேர் நிற்கிறேன் பாருங்க. இந்த மீன்களுக்கு குறைவில்லைன்ற மாதிரி அவையிலும் நிற்கிறேன் பாருங்க. கிட்டத்தட்ட அயலூர் அதாவது பொற்பதி அந்த கிட்டத்தட்ட தெரியுமோ தெரியான்னு நினைக்கிறேன். அந்த இடம் வந்து பொற்பதி ஊர் மக்கள் கடத்தொழில் செய்கிற இடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். ஏண்டா விடிஞ்சிருத்தானே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கனவா வேலைக்கு போயிட்டு வந்து வலையிலிருந்து கனவா எல்லாம் திரிச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. கிட்டத்தட்ட இந்த ஐஸ் பட்டின்னு சொன்னால் ஐஸ் போடாமல் சும்மா அந்த பட்டியை வச்சிருக்கணும். இதுக்குள்ளே தான் தங்களுடைய கனவாயில் வச்சு அப்படியே கொண்டே சந்தையில் விற்பனை செய்யணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போட் கொண்டு வருது. எப்படி வந்து ஏற்ற போய் கொண்டு வருது.
இது வந்து விலையில் இருக்குனால கலட்டி அடிக்கணும் பாருங்க தெரியும். ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மாட்டி போட்டை வந்து தொழிலுக்கு அனுப்பிட்டு இருக்கிறார். அதோட வந்து பார்த்திங்கன்னா மீன் வியாபாரம் செய்கிறவர், மீன் வியாபாரம் மீன்களை எடுத்துக்கொண்டே மக்களோட வீடுகளில் கொண்டே கொடுத்து மீன் வியாபாரத்துலேயும் செய்கிறவர். ஒரு சம்மாட்டி தன் தொழிலை அனுப்பி போட்டு தொழில் வரணுன்றக்காண்டி பார்த்து கொண்டிருக்கார். வரும் அந்த போட்டை வந்து பாருங்க கொண்டு அப்படியே ஏற்றினவை மேலுக்கு போயிடும். கை கழுவிட்டு வந்து எடுத்து போடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் இருந்து வந்து மீன் இறக்கினோம் பாருங்கள். இப்போ தான் மீன் சந்தை தொடங்க போகுது. ஸோ இந்த போட்டுகளில் வந்து அதாவது இரவு போய் கடலில் இருந்து பிடிச்சி கொண்டு வந்த மீன் அதை வந்து 10 கிலோ வருமா? என்ன விலையான இது சந்தையில் என்ன இல்லை போகும்? என்ன 100 ரூபாய் எவ்வளோ? இது நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? 1 கிலோ. சரி என்ன பேர் சொல்லுன்னா தலைப்பத்தா? தலைப்பத்தன்னா அரைக்குலா? அது தாய், இது பிள்ளைண்ணா. நீங்கள் ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி வந்துடுவீங்க, தாயம் பிள்ளைய. சரியில்லை தானே என்ன ஒன்றை மட்டும் கொண்டு வர்றது? என்ன விலை? சரி விடுங்க விடுங்க போட்டு அவன் தண்டு பார்த்து ராலை மட்டும் போட்டோ போடுங்க. ரைட் 302 கூட வர விடு. எவ்வளோ? 302 கிலோ. இந்த கால 500 500 500 500 பஞ்சு யாவரி வரடா இது. சுவர் ஏறிடுதப்பா 302 போட்ட வேண்டாம். 500 500 சுவர் பிபி ரெண்டு பேரும் ஹோட்டலுக்குள்ள விட்டு ஒருதான் அதை சாப்பிட சொல்றான், ஒரு இதை சாப்பிட சொல்றான். வண்டி கொடுக்கல. அப்ப நீ பட்டிய களி கொண்டா இல்ல? பட்டிய களி கொண்டா. ஓடி போட்டுது போறேன வச்சு. ஹலோ. ஓமண்ணா சொல்லுங்க. செட்டையோட வந்து பறவைகளை தான் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது கடல்லே இந்த செட்டையில் போகிற மீன் எடுத்து வச்சிங்கன்னா லிங்கம் லிங்கம் 36 மூட்டை கழிச்சு 30 மூட்டை சரி என்ன அனுப்பி பாரு.
இந்த அஜி சுண்ணாம்பு காணும் என்ன விலைண்ணா அது கனவு? 2500 ஒரு கிலோ சும்மா எல்லாம் சொல்றீங்க. ஆக்கள் பார்க்கறது யோசிங்களா என்னடா இந்த வியூ நல்லா இருக்கும் பாருங்க. அந்த வியூ அந்த செமையா இருக்கு. நீ மீன் கொண்ட இது கொண்ட நெத்திரி கொண்ட அவன் சின்ன டீ எடுக்கிறேன் 550 550 550 550 அட சின்ன டீ எடுக்கு ஓ வந்துரு ஐஸ் கொண்டு 600 2000 வடங்க மீன் என்ன தெரியல 600 2000 வடங்க டாடி போவில குடிக்கணும் இப்ப காதோட்டம் பிடிக்க கூட சரியோ சமாதானம் ஒரு ரக மீன் தான ஓமண்ட 620 சொல்லி பூரி அங்கோடு 620 இல்லாம காசோட எனக்கு கூட கூட 620 650 650 புளியாடிக்கு நிக்கிறீங்க எல்லாரும் ரெண்டு எல்லாரும் ரெண்டு 650 650 650 650 650 650 650 கிலோ மீன் வந்து 680 ரூபாய்க்கு போயிருக்கு. சூன் பண்ணி அடிச்சு கூப்பிடுவோம் கும்பலாவும் நாம 1500 அப்படி 1500 1500 1500 1500 600 600 600 600 700 700 1700 1750 800 800 800 1750 இது லாம்பு சீலாகறாக்கு 1700 கூரியாண்ட மீன் இது கூரியானன்ற விட வேண்டாம் எங்கட அந்த சந்தை குத்தை கிடத்த அண்ணன் எந்த மீன் இது நீட்டாக சொல்லுவாங்க தமிழில் நீட்டாக சந்தை குத்தையை கருத்து சந்தையை வந்து ஏலம் விடும்போது எடுத்த வெட்ட மீன் என்றாலும் கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல அப்போ இது விலைக்கு வேணுங்களாண்ணா அது விலைக்கு வேணும்
என்ன போகுது மீன் ஐயா ஏதோ தெரிச்சு கொண்டிருக்காரு மீன். ஐயா என்ன மீன் பிரிக்கிறீங்களா இப்போவே? அண்ணா இது அந்த விலை போவா கொஞ்சம் என்னண்ணா கனவாய் சரிதான் நீட்டா போகணுமாண்ணா தொழில் ஐயா இப்போ எடுத்து தெரிச்சு கொண்டு போகிறாரு. கருவாட்டுக்கா காய விடுறதுக்கா? கடற்கரையில் வந்து சுழச்சிரு அப்பமும் கொண்டு வந்து என்னோட போடுங்க ஒரு சோடாவோட முடிச்சு விட்டாங்கடா.